என்னங்க நம்ம செரி என்னங்க அவனுக்கு இப்படி வேலைக்கெல்லாம் மாட்டி கூட்டிட்டு வராங்க? அவன் அப்படி என்னங்க தப்பு பண்ணா? அவன் தப்பு பண்ணல நமக்கு தெரியும். ஆனா போலீஸ் அவனை குற்றவாளியா தான் பாப்பாங்க மீரா. கான்ஸ்டபிள்ஸ், எஸ் சார். இவனை கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க. பார்த்து கூட்டு போங்க. செரி சார், ஒரு நிமிஷம் சார். சரி ப்ளீஸ். வாயா. செரி என்னடா இது? ஏன்டா இப்படி ஆயிட்ட? உன்னை இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல செரி. அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் எந்த தப்பும் பண்ணல. நீ இப்படி அழாதம்மா. அத்தை அழாதீங்க. நான் செரியை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவேன். நீங்க தைரியமா இருங்க. அவளாலதான் என் புள்ள இந்த நிலைமைக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. அவள அத்தை கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். செரி உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்லி நீ செரி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கல்ல, உனக்கு தப்பாவே தோணலையா? நீயும் செரியும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிறது ஹெல்தி ரிலேஷன்ஷிப் தானே. அப்படி இருக்கும்போது செரி மேல இப்படி பழி போடுறது தப்புன்னு உனக்கு தோணலையா? அதுவும் ஒரு பொண்ணா உன் சுய மரியாதையை இழந்துட்டு இந்த டிராமாவெல்லாம் அந்த அபூர்வா தான் உன்னை வச்சு ஆடிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்க? நீ என்ன எதிர்பார்ப்போட பண்றேன்னு எனக்கு தெரியாது. எங்க பாரு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதை என்கிட்ட சொல்லு, நான் அதை சரி பண்றேன். அதை விட்டுட்டு நீ அபூர்வா சொல்ற மாதிரி ஆடி உன்னை ஆட்டி படைக்கிற இந்த ஆட்டத்துல கடைசியில நீ ஏமாந்து போய் நின்னுடாத. இங்க பாரு, சொல்லு, உண்மையை சொல்ல போறியா இல்ல பொய் சொல்ல போறியா? நல்லவங்களை ஜெயிக்க வைக்க போறியா இல்ல கெட்டவங்களை ஜெயிக்க வைக்க போறியா? சொல்லு லில்லி. அது யுவர் ஆனர், பாதிக்கப்பட்ட லில்லிய கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்டுக்கிறேன். Proceed. லில்லி, நீங்க பயப்படாம உண்மையை சொல்லுங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? சார், செரி கெஸ்ட் ஹவுஸை சுத்தி காட்டுறேன்னு சொல்லி என்ன அங்க கூட்டிட்டு போனான். நானும் அவனை நம்பி போனேன். ஆனா நான் அங்க போனதுக்கு அப்புறம் செரி என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் சார். அது பொய் யுவர் ஆனர். அவ சொல்றது பொய். அவதான் என்கிட்ட வந்து. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குற்றவாளி அனுமதி இல்லாம பேசிட்டு இருக்காரு. நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சீங்கன்னா அதை உங்க லாயர் மூலமாவே சொல்லுங்க.
யுவர் ஆனர், பாதிக்கப்பட்ட பொண்ணு தெளிவா சொல்றாங்க. நம்பிக்கையோட கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை பலவந்தமா பலாத்காரம் பண்ணியிருக்காரு. இது ஒரு பிளான் பண்ண குற்றம். ஐயோ, இதெல்லாம் பொய் யுவர் ஆனர், சொல்றதெல்லாம் பொய். அப்புறம் உன்னை அந்த பொண்ணை தான் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போனாங்களா? அவங்க தான் விருப்பப்பட்டு உங்ககிட்ட உடல் ரீதியா தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் கேட்காம அவங்க உன்னை தொந்தரவு பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா அவங்களே கத்திட்டாங்களா? ஆமா, அவதான் கத்துனா. அப்ப அவங்களுக்கு என்ன பைத்தியம்னு சொல்றீங்களா? இல்ல சார், பிளான். ஷட் அப். எந்த வயசு பொண்ணாவது இந்த மாதிரி கோர்ட்ல ஏறி என்ன ஒருத்தங்க கற்பழிச்சிட்டாங்கன்னு பப்ளிக்கா சொல்லுவாங்களாயா? யுவர் ஆனர், இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட லில்லி அப்புறம் குற்றம் சாட்டப்பட்ட செரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்க. அப்படி தெரிஞ்சிருந்த நம்பிக்கையை வச்சுதான் குற்றவாளி சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. யுவர் ஆனர், இதெல்லாம் பொய் யுவர் ஆனர். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். பிராசிகியூஷன் தரப்போட சாட்சி ஆதாரங்களின்படி குற்றம் சாட்டப்பட்டவருக்கான குற்றச்சாட்டுகள் தெளிவா இருக்கிறதுனால குற்றவாளி செரி செஞ்ச குற்றத்தை பரிசீலனை பண்ணதுல அவரை குற்றவாளின்னு அறிவிச்சு குற்றவாளிக்கு 10 வருடங்கள் கடுங்காவல். கொஞ்சம் இருங்க மை லார்ட். டிஃபென்ஸ் லாயர் இருக்காங்க யுவர் ஆனர். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. எஸ்பி சூர்யா அவர்களே, நீங்க இந்த கேஸ்ல குற்றவாளியான செரிய கையும் களவுமா பிடிச்சிருக்கீங்கல்ல? ஆமா. நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது என்ன டைம் இருக்கும்? அப்போ ஒரு 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா சம்பவம் நடந்த உடனே தானே சொல்றீங்க? ஆமா. அந்த டைம்ல லில்லி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்ல, அங்க நியூசன்ஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் நான் அங்க போனேன். அவன் அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் உடனே போய் பிடிச்சிட்டேன். அப்போ முதல்ல அரெஸ்ட், அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே அரெஸ்ட் பண்ணணும்.